I'm good now. ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரம்ல ஆஹா தியேட்டரிஸ் இந்த பேர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இஃப்தார் சீரிஸ் நான் ஒரு 7 வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து விஷாரம் ஆஹா தியேட்டரிஸில் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 வகையான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி தான் அந்த வீடியோ இருக்கும். அவங்களுடைய இன்னொரு கிரியேஷன் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது. இதுவும் புதுசு இல்லை, பிரியாணி தான். எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அப்புறம் ஏன்டா திருப்பி பிரியாணி சாப்பிட்றேன்னு கேட்டீங்கன்னா, இது நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ இங்க என்ன இப்போ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஐ திங்க் பிரியாணி கொஞ்சம் ரீசெண்டா தான் பண்றாங்கன்னு நான் நம்புறேன். இந்த நாட்டுக்கோழி பிரியாணினால இது ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்தது. 350 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி பிரியாணினாலே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லா இடத்துலயும் போட்டு தேய்ச்சாங்க. வாணியம்பாடியில் நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொல்லி. will it compete to this? நான் இன்னும் அங்கேயும் போய் ட்ரை பண்ணதில்லை. நாட்டுக்கோழி பிரியாணி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாஸ்மதி அரிசியில் சும்மா கும்முன்னு இருக்கு. இது இல்லாமல் நீங்க மற்ற நாள்ல இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி அவைலபிளா இருக்கும் ஃப்ரம் ஐ திங்க் 12 noon. அதுவே ஃப்ரைடே மட்டும் வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி அவைலபிளா இருக்கும். இவங்க இங்கேயே டைனினை விட டேக் அவே தான் வந்து பெஸ்டா ப்ரிஃபர் பண்றாங்க. டைனினுக்கு உங்களுக்கு அதுக்கான இடம் இருக்கு, பட் மோஸ்ட்லி இங்க டேக் அவே தான் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நாட்டுக்கோழி பிரியாணியை ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? கால் தெரியுதுப்பா. ஸோ 350 ரூபாய் பாஸ்மதி அரிசியில செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, நான் அந்த ஆஹா தியேட்டரிஸ்ல நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாத்துருங்க. அது வந்து இஃப்தார் சீரிஸ். அது எனக்கு அவங்க போட்ட எல்லா டிஷ்ஷுமே பிடிச்ச மாதிரி இல்ல. இந்த பிரியாணிலுமே அதேதான் நான் ட்ரை பண்ண போறேன். என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இல்லைன்னா இது பெட்டரா இருக்கலாம்னு சொல்ல போறேன். ஓகேவா? அடுத்ததா வந்து இது ஒரு ஆளால ஃபுல்லா முடிக்க முடியாது. ஸோ நீங்க கூட ஒரு கம்பெனியை கூட்டிட்டு வந்து 2 பேரை உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ஃபுல் பிளேட். இது நானுமே அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப லேட், ஆல்மோஸ்ட் ஒரு 112 130 இருக்கும். கொஞ்சம் ட்ரையான ஒரு பிரியாணி, ரொம்ப ஜூஸியா இல்லை. அரிசி வேற வேறையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ரொம்ப மசாலா ரிச்சாவும் இல்ல, மசாலா போய் அப்படியே ஹிட் ஆகி அந்த ரேஞ்சிலும் இல்ல. ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் ட்ரையா ஃபீல் ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் மசாலா ரிச்சா இருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும், கொஞ்சம் ஜூஸியா அந்த மாதிரி. ஒரு மாதிரி அந்த மந்தியோட எசன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மந்தி பிரியாணி சாப்பிட்டுருப்போம்ல, லிட்ரலி அந்த மாதிரி. ரொம்ப அதான் நம்ம ஊர் சைடுனா காரமா ஹிட் ஆகும்ல, அது இல்லாததுனால எனக்கு மந்தி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கத்திரிக்காய் கொடுக்குறாங்க அக்கம்பனிமெண்ட். மேபி இது கொஞ்சம் நல்லா கன்வின்ஸ் பண்ண நான் நினைக்கிறேன். டீசன்ட் கத்திரிக்காய். ஓ பிரியாணி கூட அந்த கத்திரிக்காய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கலரை பாருங்க, அந்த எல்லோ. ஓ மை காட், இந்த கலரை பாருங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் என்ன சொல்லல, பட் பார்க்க செம்ம கன்வின்சிங்கா இருக்கு. இது கத்திரிக்காயோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் பிரியாணி சாப்பிடலாம். நல்லா இருக்கு கத்திரிக்காய், திகட்டல. அடடா. அடுத்ததான் வந்து நீங்க சண்டே வந்தீங்கன்னாலும் சரி, இல்ல மற்ற நாள் வந்தீங்கன்னாலும் சரி, இங்க பிரியாணி மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு மெனுவை காட்டுறேன். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். நிறைய ஸ்நாக்ஸ், அப்புறம் பார்பிக்யூல ஒரு லிஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ பிரியாணியில போட்ட நாட்டுக்கோழி லெக் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நல்லா இருக்குமா? ஓஹோ,
கறி செம்மையா வந்துருக்கு. நாட்டுக்கோழி கொஞ்சம் டைட்டா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, கொஞ்சம் டைட்டாவும் இருக்கு. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா வந்திருக்கு. கறி ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, அழகா லேயர் லேயரா வருது. நீங்க கண்டிப்பா அடுத்த வீக்கெண்ட் ஆர் கம்மிங் சண்டே ஒரு நல்ல பிரியாணி ட்ரை பண்ண, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணனா வாங்க, வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தலைவா, எங்க ஏரியாவில் ஒரு பிரியாணி கடை இருக்கு, வா இங்க வந்து வீடியோ போடு அப்படின்னு ஏதாவது இருந்ததுனால அந்த சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது ரொம்ப பெரிய லென்த்தியான வீடியோவா இருக்க போறது இல்ல. பிரியாணியை ட்ரை பண்ணிட்டேன், பீஸும் ட்ரை பண்ணிட்டேன். இந்த பாருங்க, இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். ஸோ 2 பெரிய பீஸ் ஆஃப் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா 350 ரூபா கொடுத்து ரெகுலரா இவ்வளோ காஸ்ட்ல எல்லாம் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் 120, 150 இந்த ரேஞ்சில் தான் நம்மளுடைய பட்ஜெட் இருக்கும். நீங்க அந்த மாதிரி சாப்பிடுவீங்களான்றத சொல்லுங்க. பட் எப்பயாவது ஒரு முறை நான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெருசா நல்லா வித்தியாசமா சாப்பிடணும்னு யோசிக்கிறீங்கன்னா கம் டு ஆஹாரி டெரிஸ். எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியணும் அப்படின்னா விஷாரன் ஸ்வீட்ஸ் உடைய கூகுள் மேப்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த கடைக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. வீடியோவே அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. 350 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி பிரியாணி ஒரு ஃபுல் பிளேட். அது அவங்க ஹாஃப் பிளேட்டுக்கு எதனா பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நான் அதை பத்தி எதுவும் கேட்கவே இல்லை. அங்க நான் போன உடனே 350க்கு பிரியாணின்னு உடனே 2 பேரா போயிருந்தோம் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி வி கேன் மேக் இட் கம்ப்ளீட்டட். அதனால வாங்கிட்டேன். அந்த ஹாஃப் பிளேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஹாஃப் பிளேட்டா வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. முதல் விஷயம், நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்றேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு டேஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வாணியம்பாடியில வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய பேர் சொல்லி பார்த்திருப்போம். இது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பிரியாணி அது கன்வின்சிங்கா இருந்தது. வாணியம்பாடியில் இருக்கிற நாட்டுக்கோழி பிரியாணியை நிறைய பேர் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனால இதையும் நான் கம்பேர் பண்ண விரும்பல. இதை ஒரு பிரியாணியா நான் சாப்பிட்டேன். எனக்கு பிரியாணியா கன்வின்சிங்கா இருந்தது, ட்ரையா இருந்தது, மசாலா கொஞ்சம் கம்மியா இருந்தது, அந்த நாட்டுக்கோழி ரொம்ப அருமையா வந்திருந்தது, பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன்ல, பிளஸ் அண்ட் மைனஸ் மாதிரி. ஈவன் தோ அவங்க அந்த கத்திரிக்காய் தொக்கு கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த கத்திரிக்காய் தொக்கு பிரியாணி கூட சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. உண்மையாவே பிரியாணி, ஏன்னா எனக்கு அந்த ஜூசினஸ் தான் கம்மியா இருந்துச்சு பிரியாணில. அது இது அழகா வந்து மேட்ச் பண்ணி அழகா உட்காந்துது அந்த பிரியாணி கூட. ரைத்தா, ஆனியன் ரைத்தா கொடுத்திருந்தாங்கன்னா அது ரொம்ப, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஆனியன் ரைத்தா வந்து கண்டிப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை மிஸ் பண்ணிருந்தாங்க. இதை தவிர்த்து ஒரு பிரியாணியா என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருந்தது. ஆனா 350 ரூபா கொஞ்சம் அதிகம். மற்றபடி ஐம் குட் எனஃப். இந்த மாதிரி நான் வேற எங்க போய் வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தட். அடுத்து வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். வேற ஏதாவது மறந்துட்டேன்னா, until then, goodbye from Surya.